ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது 4th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 3 பிளான்ட் லெசன் பார்ட் 2. ஸோ ஆல்ரெடி பிளான்ட் லெசன் பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் பார்ட் 2 பார்க்க போகிறோம் பிளான்ட்ஸ் லெசனில். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். So the third topic we want to learn is parts of the flowers. So third topic நம்ம இப்போ பார்க்க போகிறோம் parts of the flowers. So இதுக்கு முன்னாடி டாபிக்ஸ்லாம் நம்ம என்ன பார்த்தோம்? Classification of plants learn பண்ணோம் and leaf as a food factory. Okay, so இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ third topic வந்து parts of flower. So children, நீங்கள் ஒரு plant எடுத்துட்டிங்கன்னா அந்த ஃப்ளவர் பார்ட் தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் நிறைய அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ மெனி பார்ட்ஸ் ஆர் தேர் இன் த plants, isn't it? So stem is there, root, branches, seed, fruits, everything is there. But flower part வந்து எந்த ஒரு பிளான்ட்டுக்கு எடுத்துட்டிங்கனாலும் அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், isn't it? Now which is your favorite flower? You have to write here. Okay, what is the color of the flower and how does it smell? So ஒவ்வொரு ஃப்ளவரும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளவரும் they have their own color, their own smell and everything. Okay, so it is different. ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்கும். Now the 4 visible parts of flower are explained below. Now ஜென்ரலாக ஒவ்வொரு நிறைய ஃப்ளவர்ஸில் நிறையா பார்ட்ஸ் இருக்குது. பட் காமனாக எல்லா ஃப்ளவர்ஸ்லேயும் இருக்கிற ஒரு 4 பார்ட்ஸ் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட் இஸ் செப்பல், the second part is petal, then stamen and pistil. Okay, now let us see what is sepal. So sepal is the part which protects the leaf. See, this part is called as sepal. ஸோ நம்ம பட்ஸு வந்து மொக்கா இருக்கும் இல்லையா, அந்த டைமில் அந்த மொக்கு வந்து அந்த க்ரீன் கலரில் தான் இருக்கும். அந்த பாட்டு தான் செப்பல். ஸோ அந்த மொக்கு தான் என்னன்னு சொல்லுவோம், அந்த மொக்கில் மேலே க்ரீன் பாட்டு இருக்கும் இல்லையா, தட் இஸ் கால்ட் செப்பல். This sepal part, it protects the flower. ஸோ அந்த பட்டை வந்து டோட்டல் பட் அந்த ஃப்ளாரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து செப்பல் தான். ஓகே, இந்த பிகினிங் ஸ்டேஜ். ஸோ மொக்கா அது வரும்போது அந்த மொக்கை வந்து அந்த ஃப்ளவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது செப்பல். இட் வில் பி இன் க்ரீன் கலர். த நெக்ஸ்ட் பார்ட் இஸ் பெட்டல். Okay, the petal will be in bright colors. So petal will be of different colors. So ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும் petals. ஸோ எல்லா பெட்டல்ஸுமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆல் த ஃப்ளவர்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ ஒவ்வொரு பெட்டல்ஸும் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருக்கும். ஏன் இது டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருக்குன்னா, ஸோ திஸ் இஸ் த பார்ட் விச் அட்ராக்ட்ஸ் த இன்செக்ட்ஸ். ஸோ தட் இஸ் லைக் பீஸ், பட்டர்ஃப்ளைஸ் அதோட ஹனி வந்து சக் பண்ணி எடுக்கும் இல்லையா, அதனால இட் இஸ் த பிளேஸ் வேர் இட் இஸ் in colorful. It looks very colorful because it should attract the butterflies and bees. So other insects வந்து attract பண்றனால petals வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்செக்ட்ஸ் என்ன பண்ணும், வாட் இஸ் த டியூட்டி ஒர்க் ஆஃப் இன்செக்ட்? இட் வில் ட்ரான்ஸ்ஃபர் த பாலன் கிரைன்ஸ். ஸோ அதுதான் இன்செக்ட்லேருந்து பாலன் கிரைன்ஸ் இன்னொரு பிளேஸுக்கு போனால் அது இன்னொரு ஃப்ளவர் ஆர் சீடாக அது வரும். ஓகே, ஸோ இட் இஸ் த இன்செக்ட் ஹெல்ப் த ஃப்ளவர்ஸ் இன் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பாலன் கிரைன்ஸ். Next is stamen. So stamen can be seen at the center. So the center part is called as a stamen. Okay, so can be seen at the center of the flower. They contain pollen grains. So இந்த stamen இங்கே பாருங்க, இங்கே இருக்கு இல்லையா, இதில் தான் இந்த மேலே இருக்கிறது தான் pollen grains கலெக்ட் பண்ணும். Okay, the stamens is the place where the pollen grains that help the people to plants to multiple. ஸோ இந்த போலன் கிரைன்ஸ்லேருந்து தான், இந்த ஸ்டாமன்லேருந்து தான் அந்த இன்செக்ட் வந்து இப்போ இது மேலே உட்காந்தா இந்த போலன் கிரைன்ஸ் வந்து அது மேலே டச் ஆகி எகெயின் இட் வில் ட்ரான்ஸ்ஃபர் த பிளான்ட் டு அன் அப்படியே நடக்கிறனால தான் நியூ பிளான்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது. ஸோ ஒரு ஹைபிஸ்கஸ் பிளான்ட் இருந்தால் அது பக்கத்துலேயே இன்னொரு ஹைபிஸ்கஸ் பிளான்ட் வருதுன்னா இந்த இன்செக்ட்ஸ்னாலையும் இந்த போலன் கிரைன்ஸு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறனாலையும் தான் நம்மளுக்கு நியூ பிளான்ட் வந்து கிடைக்கிறது. ஓகே, so the plants to multiple. So it is the male part of the flower. So stamen நம்ம என்ன சொல்றோம், it is the male part of the flower. Pistil. So pistil is also seen at the center of the flower. So in the center இருக்கு இல்லையா, this is called pistil. The pistil use the pollen to help the flower become the fruit. It is the female part of the flower. So in the center part வந்து female part of the flower னு சொல்றோம். So stamen is the male part of the flower and pistil is the female part because
the pistil, here the place where the pollen grains help the flower to become a fruit. So அந்த pollen grains வந்து flower இருக்கிறது ஃப்ரூட்டாக சேஞ்ச் பண்ணுறது தான் பிஸ்டிலோட ஒர்க். ஓகே, ஸோ இட் ஹெல்ப் த பிஸ்டில் யூசஸ் த போலன் டு ஹெல்ப் த ஃப்ளார் டு பிகம் அ ஃப்ரூட். ஸோ ஃப்ளாரை வந்து ஃப்ரூட்டாக சேஞ்ச் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளார். ஸோ ஜென்ரலாக ஒரு ஃப்ளவர் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு ஃப்ளார் எடுத்துட்டிங்கன்னா அதில் இதுதான் பார்ட்ஸ். ஓகே, சி ஹியர் ஸ்டால்க்னா நம்ம காம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, திஸ் இஸ் ஸ்டால்க் அண்ட் செப்பல், ஸ்டெமன், pistil, petal. So these are the general parts in a flower. Okay, children. Fill in the blanks. Sepal protect the flower while it is still a bud. Stamen contains pollen grains. Pistil is the center part of the flower. The next heading is seasonal flowers. Okay. The change in the climate that occurs periodically is called season. Therefore, 4 general seasons: spring, summer, autumn and winter. Most flowers bloom in a specific season, hence they are called seasonal flowers. So seasonal flowers there are 4 seasons, you know, isn't it? As per the climatic changes in per year, the seasons will be divided into 4, that is spring, summer, autumn and winter. So some flowers பார்த்தீங்கன்னா சீசனலுக்கு தான் அது ஃப்ளாராக அது சேஞ்ச் ஆகும். ஓகே, இட் வில் பி அப்பியர் ஒன்லி டியூரிங் த சீசன்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃப்ளாரை வந்து சீசனல் ஃப்ளார்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, மோஸ்ட் ஃப்ளார்ஸ் ப்ளூம் இன் ஸ்பெசிஃபிக் சீசன், hence they are called seasonal flowers. Flowers that bloom in winter, that is December. So this is a December flower, winter jasmine, tuber rose. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வின்டர் சீசனில் தான் வரும், தட் இஸ் நவம்பர் டிசம்பர் சீசனில் தான் இது எல்லாமே வரும். நெக்ஸ்ட்டு ஃப்ளார்ஸ் தட் ப்ளூம் இன் சம்மர். ஸோ சம்மர் சீசனில் வர்றது ஜாஸ்மின், சன்ஃப்ளவர், ரோஸ். ஸோ இது எல்லாமே சம்மர் சீசனில் தான் நல்லா வரும். Flowers that bloom in autumn and spring is dahlia, saffron, tulip. So these will be in spring season. So in this season only இந்த flowers வந்து நம்ம நிறைய பார்க்க முடியும். Okay, firecracker flowers bloom in all seasons. குறிஞ்சி flower blooms once in 12 years. So firecracker flowers பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லையுமே வரும். And the குறிஞ்சி flower, it will be blooms in 12, once in 12 years தான் இந்த பூ வரும். குறிஞ்சி பூங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை, 12 years in once only it will be bloom. Okay, now exotic plants. Plants that are growing outside a native area either purposefully or accidentally are called exotic plants. Most of these plants are brought to new areas for decoration purpose and some of them are given below. Some plants, it will grow outside its native. So what is the meaning? So அது நார்மலாக இருக்கிற இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துல வந்து அது க்ரோ ஆகும். அது வந்து பர்பஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஆக்சிடென்டலாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய யூ கேன் see in the gardens. ஓகே, இந்த கார்டன்ஸ் ஆர் நம்ம ஹவுஸுக்கு முன்னாடி ஒரு டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கிற பிளான்ட்ஸ்னு சொல்லலாம், பார்க்ஸ்லாம் சொல்லலாம். ஸோ அதெல்லாம் அங்கே வளரக்கூடியதே இருக்காது. பட் ஃபார் இட்ஸ் டெக்கரேஷன், ஸோ அங்கே இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி அவங்க கொண்டு வந்து we will be planting those plants. ஓகே, ஸோ அந்த மாதிரி பர்பஸ்ஃபுல்லாக நம்ம ஆக்சிடென்டலாக அது வர்றது தான் எக்ஸாட்டிக் பிளான்ஸ். ஸோ அது அங்கே இருக்கக்கூடிய நேச்சர் கிடையாது, இருந்தாலும் அது வந்து நம்ம அங்கே கொண்டு வந்து வச்சா நல்லா இருக்கும்னு நினச்சி நம்ம பிளான் பண்ணுறது தான் எக்ஸாட்டிக் பிளான்ஸ். எக்ஸாம்பிள் sago palm, fern, crotons, traveler's palm, boat lily, aloe vera. Okay, Parthenium plant. Accidentally grown in a native area, this plant expands its range and disturbs the cultivation area. The pollen of this plant is allergic in nature, so don't touch this plant wherever you see. So Parthenium is a plant where it will be seen. So mostly எல்லா பிளேஸ்லேயும் க்ரோ ஆகிறது தான் இந்த பார்த்தேனியம். ஸோ வெசச்செடின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம இடையில நிறையா இப்போ வி ஆர் பிளான்டிங் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், அப்போது அது இடையில அது வந்திருக்கும். ஓகே, ஸோ இட் வில் டிஸ்டர்ப்ஸ் த அதர் பிளான்ட்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த செடியோட போலன் கிரெயின்ஸை நம்ம டச் பண்ணால்
இட் வில் அஃபெக்ட் அஸ், அலர்ஜிக்காக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். அதனால தான் இதை வந்து வெசச்செடின்னு சொல்லுவோம். இது நம்ம எங்கே பார்த்தாலும் அதை வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது. வி ஹேவ் டு ரிமூவ் தட் இமீடியட்லி. ஓகே, ஸோ எப்போவுமே நம்ம நிறையா கல்டிவேஷன் எல்லாம் பண்ணும்போது இடையில இதுதான் வந்திருக்கும். ஸோ களை நீக்குதல்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மாதிரி அன்வான்ட் பிளான்ட்ஸ் வந்து நார்மலாக நம்மளை இந்த ரைஸ் பேடி எல்லாம் வளரக்கூடிய இடத்துல இதெல்லாம் வந்ததுன்னா இட் வில் டிஸ்டர்ப் தோஸ் பிளான்ட்ஸ் ஆல்சோ. ஓகே, the next heading is plants as food. So generally plants, human and other animals, they use plant as food. So நம்மளுக்கு most of the food நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து plants கிட்டேருந்து தான் கிடைக்குது. So the plants we eat are edible. So நம்ம எதெல்லாம் சாப்பிட்றோமோ, vegetables, fruits எதெல்லாம் சாப்பிட்றோமோ அதெல்லாமே edible. Edibleனா என்ன, சாப்பிடக்கூடியது. ஓகே, நம்ம ஹியூமன்ஸுக்கு உகந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ edible, which is able to, we have to eat those parts. Okay, ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டும் ஒவ்வொரு பார்ட்ஸ் நம்ம சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இஃப் யூ டேக் அ பிளான்டைன், வி வில் ஈட் த ஸ்டெம் ஆஃப் த பிளான்டைன். அதாவது வாழை மரம் இருக்கு இல்லையா, அப்போ வாழைத்தண்டு, வாழைப்பூ இதெல்லாமே நம்ம சாப்பிடுவோம். ஓகே, வாழை இலை வந்து நம்ம போட்டு தான் அது சாப்பிட மாட்டோம், பட் இட் வில் பி யூஸ்டு ஃபார் சம் அதர் பர்பஸ். ஓகே, இலையாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நான் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பிளான்ட்லேயும் டிஃபர் ஆகும். ஒரு பிளான்ட்டில் வந்து ஸ்டெம் சாப்பிட்லாம், ஒரு பிளான்ட்டில் வந்து ரூட்ஸே சாப்பிட்லாம். அந்த மாதிரி there are different parts of the plant are edible for eating. Okay, we also use fruits produced from the plants. Edible parts of plants, all plants of different plants are edible and that we can eat them as food. So நம்ம சாப்பிடக்கூடியது எல்லாமே என்னது, edible parts of the plant தான். First we are saying root as a food. Now many plants store excess food in their roots. They have thick and swollen roots. These roots are used as food. Some of them are given below. See here, carrot. So carrot, beetroot and tapico. So tapico, these will be grown under the soil. So அது ரூட்டாக உள்ளே இருந்து வரும். ஸோ இந்த ரூட் பார்ட்டை தான் நம்ம வந்து சாப்பிட்றோம். ஓகே, இட் வில் பி பிகமிங் த எடிபிள் பார்ட். ஸோ கேரட் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்டெம் போகும், கீழே வந்து கேரட் இருக்கும். அதாவது மண்ணுக்குள்ளார இருக்கிறது தான் கேரட். மற்ற கிழங்கு வகைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து it will be used as a root as a its food. Okay, so examples are carrot, beetroot and tapico. அதாவது இது கிழங்கு. ஓகே, these are the roots as a food. நம்ம வந்து அதோட ரூட் பார்ட்டை தான் வந்து சாப்பாடாக சாப்பிட்றோம். ஓகே, stem as a food. In some plants stem can be eaten as a food. Okay, excess food in that is potato, onion, ginger or underground stems that we eat. Some of them are given below. See, onion, turmeric, sugarcane. So இது எல்லாமே ஸ்டெம் பார்ட்டை வந்து நம்ம ஃபுட்டாக சாப்பிட்றதுனால ஸோ ஸ்டெம் as a food. Leaves as food. Some parts of the leaves are used. ஸோ எல்லா கீரை வகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட லீவ்ஸ் தான் நம்ம ஃபுட்டாக சாப்பிட்றோம், isn't it? So for example, in some plants extra food is stored in leaves. We eat leaves of plants like cabbage. Some of the leaves used as food as given below. See here, coriander, கொத்தமல்லி. Okay, cabbage, this is முருங்கைக்கீரை. ஓகே, இது எல்லாமே நம்ம அதோட லீவ்ஸை தான் நம்ம வந்து ஃபுட்டாக சாப்பிட்றோம். ஓகே, then flowers as a food. So flowers are the most attractive part of the plant. Many flowers are used as a food. Some of them are given below. See, banana leaf, I told you before, no, banana leaf, cauliflower, clove, இதெல்லாம் அதோட ஃப்ளவர்ஸ் தான். ஓகே, அதோட ஃப்ளவர்ஸை வந்து நம்ம வந்து சாப்பாடாக சாப்பிட்றோம். இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஆஸ் அ வெஜிடபிள். Fruits as food. Many fruits are used as food, you know, isn't it? So fruits are rich in vitamins and minerals. So ஒவ்வொரு ஃப்ரூட்டுக்கும் different, they are rich in vitamins and minerals. Okay, they keep us healthy and all fruits can be eaten. All the fruits can be eaten raw. So எல்லாமே நம்ம குக் பண்ணாமல் அப்படியே ரா சாப்பிடலாம். ஓகே, all can be eaten raw. Next is grains as food. Grains of pulses, cereals and pods are commonly eaten. Seeds, they are rich in source of carbohydrates and protein. So seeds நம்ம ஃபுட்டாக சாப்பிட்றது தான். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் கிரெயின்ஸ். அதாவது தானியங்கள். அந்த தானியங்கள் எல்லாமே என்ன, தே ஆர் ஈட்டன் சீட்ஸ். ஸோ அந்த பிளான்ட்டோட சீடு பார்ட்டு தான் அந்த பல்சஸ், கிரெயின்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ ரைஸ் இஸ் அ சீட். சி ஹியர் பல்சஸ், தீஸ் ஆல் சீட்ஸ் அண்ட்
fenugreek, these everything are seed of that plant. Okay, so seed ayum nama vandu food ah nama saapidrom. So these grains are rich in carbohydrates and protein, so they are very good for health. Okay, fill in the blanks. Cauliflower is used as food. Stem part of the potato plant is used as food. Stem of the plant stores food in it. Seeds are rich in proteins and carbohydrates. Dear children, thus the lesson over. Now let us see the book evaluation. See, the Roman letter 1, choose the correct answer is given there. You can copy this, okay? Copy this in your books. Roman letter 2, fill in the blanks. You can copy the answer. Roman letter 3 is answer in 1 or 2 words. So you can write the words here itself, children. What is the female part of the plant? So the answer is pistil. So how should you have to write? Pistil is the female part of the plant. You write with the sentence. Write the name of any one of the leaf that is used as a food. So you can write any leaves, okay? Curry leaves, mint leaves or coriander leaves, any one leaves, okay? All greens, எல்லா green vegetables எல்லாமே உங்களுக்கு, அதாவது எல்லா கீரை வகைகள், it is in, they are, a leaf is used as a food. So any one you can write there. Which flower bud is used as a spice in food? That is clove. So you have to write clove. Flower bud is used as spice in food. What are the nutrients present in the seeds? So what are they? Carbohydrates and proteins. You have to complete the sentence. Are the nutrients present in the seeds? Write any one of the flower that blooms in summer. So jasmine, sunflower, you can write any one of it. Roman letter 4, answer briefly. First question. Write the parts of the leaf. Page number 77. See here, children, the headings are given. No, blade, apex, midrib, veins, petioles and stomata. These are the parts of the leaves. Okay, you can write this near to that. Okay, it is enough to write only the name of the parts. Okay, the parts name mattum eludinengna podum. Second question, define photosynthesis, page 78. You have to write here, photosynthesis is a process by which plants make their food using chlorophyll, water, carbon dioxide in the presence of sunlight. So this is the answer. Even you can write this photosynthesis is equal to photo, light plus synthesis. Okay, that's enough. Third question, write the names of the exotic plants. So it is enough to write the names. Page number 85. Here some of the names of the exotic plants are given. You can write these names. Write the names of any 2 underground stem plant. So potato, onion, you can write. You can answer here itself. Are the names of 2 underground stem plant. Why should we not touch Parthenium plant? Page number 90. See children, it is better to read this whole para, but if it is asked in 2 marks or 1 or 2 marks, you can write the pollen of this plant is allergic in nature. This is the answer for the 5th question. But idu fullave neenga read panni paathu vechukonga. It is good for you. So if they are asking more than 3 marks, no, you can write this whole para, okay? Roman letter 5 is answer in detail. Mark any 4 parts and describe the parts of the leaf. So page number, it is page number 77. For this detail, you have to write about all its parts. Okay, you want to explain all the parts. See, you have to start heading. You have to write parts of the leaf. So about leaves patti inga eludittu. Again, you have to write all these headings and this full explanation. Blade patti eludana, apex, midrib, veins, idellame eludana ninga. Up to stomata, you have to write the answer for the first detail. Second question is, draw a diagram of a flower and explain the parts of a flower. You have to write the heading parts of the flower. The visible parts of the flower are sepal, write these 2 lines. Then
petal fully you have to write stamen and pistil. You have to write up to here and you have to draw this parts. Okay, and even for the leaf also you have to draw the parts. So ரெண்டு கொஸ்டினுக்குமே நீங்கள் வந்து டயக்ராம்ஸ் ட்ரா பண்ணி அதோட பார்ட்ஸ் வந்து லேபிள் பண்ணணும். That's it children. The lesson 3 plant lesson is fully completed. Along with the book back answers ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2 வீடியோஸாக நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ யூ கேன் கோ த்ரூ போத் த வீடியோஸ் அண்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த லெசன் வெல். ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக வேணும்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோஸ் இமீடியட்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். Thanks for watching this video. Thank you. Have a nice day.